நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. தொழில்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு மீன்வளன் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களையும், பெரும் மரியாதைக்குரிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மரியாதைக்குரிய பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருகை வருக என்று வரவேற்கிறேன். மேடையில் வீற்றிருக்கும் அனுபவமிக்க தொழிலதிபர்கள், ராம்கோ குழுவின் தலைவர் திரு வெங்கட்ராமராஜா அவர்களையும் மற்றும் ஒன்றிய அரசின் DPIIT துறையின் ஸ்கேல் கமிட்டி தலைவர் முனைவர் பவன் கோயங்கா அவர்களையும் இவ்விழாவிற்கு மனதார வரவேற்கிறேன். I welcome Dr. Pavan Goenka for this function. மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள தொழிலதிபர்கள், தொழில் நிறுவன பிரதிநிதிகள், வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள், representatives of the consular corps, அரசு அதிகாரிகள் மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது நல்வரவை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினை 2020 ஆண்டுக்குள் $1 trillion அமெரிக்க பொருளாதாரமாக உருவாக்குவது என்கிற இலக்கினை நிர்ணயித்துள்ளார்கள். தொலைநோக்கு பார்வையுடன் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இந்த இலக்கினை அடைவதில் தென் மாவட்டங்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. குறிப்பாக தென் மாவட்டங்களிலேயே மிகவும் தொழில்மயமான மாவட்டமாக விளங்கும் தூத்துக்குடியின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாகும். சென்னை மற்றும் காஞ்சிபுரத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலேயே அதிக முதலீடுகளை ஈர்க்கும் ஒரு சிறந்த தொழில் மையமாக தற்போது தூத்துக்குடி விளங்குகின்றது. தூத்துக்குடியை ஒரு மிக சிறந்த ஏற்றுமதி மையமாக மாற்றிட முடியும். ஏற்றுமதியை பெருக்குவதில் சென்னை துறைமுகத்திற்கு அடுத்தபடியாக விளங்குவது தூத்துக்குடி துறைமுகமாகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கையின் அடிப்படையில் தூத்துக்குடியில் பொருளாதார வேலைவாய்ப்பு மண்டலங்களை, அதாவது எகனாமிக் எம்ப்ளாய்மெண்ட் என்க்ளேவ்ஸ் மேம்படுத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. ஏற்றுமதி தொடர்பான
பொதுவான உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறுவும் செலவில் 25% மானியமாக வழங்கப்படுகிறது. இதற்கென ஒவ்வொரு ஏற்றுமதி மையத்திற்கும் 10 கோடி ரூபாய் வரை மானியம் வழங்கப்பட உள்ளது. இன்றைய தினம் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாட்டிலேயே முதலாக உலக தரத்திற்கு இணையான இந்த சர்வதேச அரைக்கலன் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டி வைக்க உள்ளார்கள். 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 1116 ஏக்கர் நிலப்பரப்பில் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு 13 கிலோமீட்டர் தொலைவில் நெடுஞ்சாலையை ஒட்டி இப்பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கணிசமான அளவில் முதலீட்டுகள் ஈர்க்கப்படுவது மட்டுமின்றி சுமார் 3 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். சாதாரணமாகவே மரச்சாமான்கள், அரைக்கல்லன் தயாரிப்பு திட்டங்கள் வேலை வாய்ப்புக்கு அதிக அளவில் இருக்கும். அதிலும் உள்ளூரில் உள்ள திறன்மிகு தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கப்படும் என்பதால் இந்த அரைக்கலன் மற்றும் மரசாமான் துறையினை பெரிய அளவில் ஊக்குவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஆர்வம் காட்டி வருகிறது. நமது மாண்பு முதலமைச்சரின் அயராத உழைப்பினால் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மீண்டு வரும் இக்காலகட்டத்தில் ஒரு வலுவான பொருளாதார லட்சியத்துடன் உயிர்கள் மற்றும் வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்கென ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருகின்றது. இக்காலகட்டத்தில் இந்த அரசுடன் கைகோர்த்து எங்கள் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கினை அடைய பயணம் மேற்கொண்டுள்ள முன்வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்றைய தினம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மெய்யொப்பும் இடையிருக்கும் ஹெட்டிஷ், மேனர் அண்ட் மியூஸ், Ducinic, Vikas, Dilip Industries, Mark Impex, Borotic, New Century Sofa India, LS Mills, ராஜபாளையம் மில்ஸ் நிறுவனங்கள் உட்பட்ட உங்கள் அனைத்து தொழில் அதிபர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொழில்துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக தற்போது விளங்குகிறது. அதனை முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஊக்கமும் ஆக்கமும் அளித்து வருகிறார்கள். அவர்களை மீண்டும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்று உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் தொழிலதிபர்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். கைடன்ஸ் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி பூஜா குல்கர்னி அவர்கள் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். தொழில்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். தொழில்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். May I request Additional Chief Secretary Industries to felicitate Dr. Pavan Goenka. மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கைடன்ஸ் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி பூஜா குல்கர்னி அவர்கள் மரியாதை செய்வார்கள். மாண்புமிகு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ராம்கோ குழும தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இப்போது ராம்கோ குழும தலைவர் திரு வெங்கட்ராம ராஜா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
Honorable Chief Minister of Tamil Nadu through Stalin, respected Minister for Industries Department, Mr. Thangam Thenarasu, respected Minister for Rural and Small Industries, Mr. Anbarasan, respected Minister for Fisheries and Development, Miss Anita Radhakrishnan, respected Minister for Social Welfare, Ms. Geeta Jeevan, respected Minister for Revenue, Mr. KKSR Ramachandran, respected Member of Parliament, Ms. Kanimari Karunanidhi, respected Ms. Pooja Kulkarni, MD and CEO of the Guidance in Tamil Nadu, other dignitaries on the dais, ladies and gentlemen, good morning to all of you. It gives me immense pleasure to participate in the foundation stone laying of the International Furniture Park at Thoothukudi. Our Honorable Chief Minister is going to lay the foundation for the International Furniture Park today, and I am sure that this park will attract investments not only from Tamil Nadu and other parts of the country, but also from international furniture making companies. I am here today to sign the Memorandum of Understanding of a fabric and spinning projects being implemented at a cost of 620 crores in the Adithanar district. These projects will generate an employment of more than 400 people in and around Rajapalayam. In the textile sector, Tamil Nadu is leading the country with 46% of the spinning capacity and 60% in yarn exports and 70% in cotton fabric knitting capacity. Our Ramco Group is proud to take part in this Tamil Nadu's textile sector growth and has already implemented a greenfield yarn-dyed fabric project with an investment of 350 crores with the support of the Tamil Nadu government at Rajapalayam, Virudhunagar district, creating an employment of more than 700 people in and around Rajapalayam. With this MOU, we are implementing an expansion of our spinning capacity by about 60,000 spindles and taking our group's spinning capacity to 4 lakh spindles. We are also taking an additional capacity of value-added yarn production, and we are expanding our mercerization capacity to 180 tons per month. Our fabric project is also being expanded with an additional yarn dyeing facility and additional 198 looms, taking the total capacity to 320 looms, of which 20% will be for jacquard. Together with this additional capacity, we are implementing a high-end fabric processing facility capable of finishing high-end yarn-dyed fabric. All these projects combined will create an employment opportunities for 2,000 people in addition to the current employment of 5,000 people in Rajapalayam. In addition to the employment generation, the value-added capacity is proposed to be implemented by our mills will also earn additional foreign exchange, as majority of all this will be exported to Europe. Steps taken by us for the environmental protection in this project is highly appreciated by our customers. We have installed an ETP where all the wastewater is treated in-house using biological process rather than the chemical process. All the wastewater is converted to reusable water for a processing without generation of chemical sludge, out of one of its kind in Tamil Nadu. The water required for top-up is only 5%. We have also installed a sewage treatment plant, and we only use water from this facility for our processing. After evaluating all our facilities, one of the top European social compliance audit teams have declared our fabric units as among the top 5 factories in the world. We are taking efforts to train each one of our workforce throughout the year in total quality control, and we are aiming to get this prestigious Deming Award. These efforts not only show that Tamil Nadu is advancing not only in the industrial development but also in developing the required talent pool to produce unique world-class products.
Ramco is also a pioneer in wind energy. Way back in 1990, we have developed wind farms in Muppandal, which has the highest wind potential in the country, and ours was the single largest wind farm at that time. Our textile division is dependent on the wind energy, and 70% of the power requirement is met through this green energy. When we talk about industrial development in Tamil Nadu, we have to think of the immense contributions made by our late Dr. Kalaignar Karunanidhi. Dr. Kalaignar was a pioneer in introducing IT parks in the year 2000 in Tamil Nadu. During this period, Tamil Nadu received the highest investments in the industrial structure in India. All these industrial development and growth has become a reality in Tamil Nadu because of the transformation initiated by Dr. Kalaignar. He was always having a cordial relationship with industrialists and carefully listening to businessmen and taking swift actions to solve their issues. It is heartening to see that our Chief Minister, Honorable Stalin, is continuing this great legacy and working hard for the industrial development and economic growth of our state. I thank our Chief Minister for giving me this opportunity, and I also thank the Minister of Industry, the Secretaries of the Industrial Department, the Finance Department, and the Guidance Bureau for their continued guidance and support in signing this MOU with us today and the Government of Tamil Nadu. Thank you very much. தென் மாவட்டங்களில் தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளும் நேரம் தொழில்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேனி, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் விருதுநகரில் LS மில் நிறுவனம் 368 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 568 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் நூற்பு மற்றும் நெசவாலைகளை அமைக்க உள்ளது. இந்நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு மணிவண்ணன் மற்றும் இயக்குனர் திரு அஸ்வின் நந்தா அவர்களை அழைக்கின்றோம். விருதுநகர் மாவட்டத்தில் காத்தியா டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் 120 கோடி ரூபாய் முதலீட்டில் 125 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் நூற்பாலையை அமைக்க உள்ளது. நிர்வாக இயக்குனர் திரு சத்யமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் காசிம் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் 75 கோடி ரூபாய் முதலீட்டில் 200 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ஜவுளி ஆலைகள் அமைக்க உள்ளது. நிர்வாக இயக்குனர் திரு ஷாகுல் ஹமீத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கைடன்ஸ் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி பூஜா குல்கர்னி அவர்களுக்கு நன்றி. அடுத்து குறு சிறு நடுத்தர தொழில்கள் மற்றும் வர்த்தக முதலீட்டு ஊக்குவிப்பு பணியகம் மூலம் 267 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2373 மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றம். தொழில் வணிக ஆணையர் சிஜி தாமஸ் வைத்தியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலீடு செய்ய இருக்கும் தொழில் நிறுவனங்கள் சக்தி ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ், விவா ஃப்ரோசன் ஃபுட்ஸ், ஷாலியோ மெரைன் ஃபுட்ஸ், சந்தானம் பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெட், வைனி ஃப்ளை ஆஷ் பிரிக் அண்ட் பிளாக் மேனுஃபேக்சர்ஸ் நிறுவனங்களின் நிர்வாகிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறப்படுகின்றன.
செஜி தாமஸ் வைத்தியன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளுக்கு உகந்த நிலங்களை தேர்வு செய்ய நிலத்தின் உரிமையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு இணைப்பு பாலமாக தமிழ்நாடு லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல் செயல்பட உள்ளது. கைடன்ஸ் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி பூஜா குல்கர்னி அவர்களை அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு நில தகவல் இணைய முகப்பை தொடங்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் முதலீட்டு ஊக்குவிப்பு நிறுவனமான கைடன்ஸ் புதிய இணையதளத்தை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது. கைடன்ஸ், the nodal agency for investment promotion, is proud to launch new website. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை புதிய இணையதளத்தை தொடங்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Dr. Pavan Goenka, Chairman, Steering Committee for Advancing Local Value Add and Exports, former MD of Mahindra and Mahindra, to address the gathering. Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin, respected Ministers for Industries Department of Tamil Nadu, Sri Thangam Thanarasu, for Rural and Small Industries, Mr. Anbarasan, for Fisheries Development, Sri Anita Radhakrishnan, for Social Welfare, Sri Geeta Jeevan, respected Member of Parliament, Ms. Kanimoze Karunanidhi, Mr. S. Krishnan, Additional Chief Secretary, Industries Department, Tamil Nadu, Mr. Venkatrama Raja, Founder and Chairman of Ramco, Ms. Pooja Kulkarni, MD and CEO of Guidance, Tamil Nadu, officers from government departments, colleagues from industry, friends from media. I'm delighted to be part of this historic day, the inaugural event of the world-class integrated furniture park, first of its kind in the country. Furniture trade globally is more than $250 billion, in which India has a minuscule export share of only $1 billion. Despite our advantages like low-cost labor and differentiated furniture design capability. And this is because India does not have scale, does not have volume, and has some cost disabilities. Tuticorin Furniture Park is poised to leverage the advantages and blunt the disabilities to become a leading furniture park globally. And how will that happen? The Additional Secretary may have talked about it a little bit, but I'm sorry I didn't understand, so I may be repeating some of what he has said. The park is spread over 1,100 acres. The park will house companies across the entire value chain, including plywood and panel board manufacturers, sawmill clusters, ancillaries like foam and fittings, and furniture manufacturers. This will allow to manufacture furnitures at large scale. Second, excellent multimodal connectivity, proximity to Tuticorin port, and co-location of entire value chain will reduce logistic cost by 50 to 60%. Third, Tamil Nadu has one of the lowest electricity cost, which will be further lowered by blended supply using renewable energy. Fourth, reduction in overhead costs due to cluster-related benefits such as warehousing, access to common facilities. Tuticorin Park will have 5 to 7% cost advantage compared to other locations in India. Fifth,
low cost of land with a strong incentive and subsidy package offered by Tamil Nadu government. And finally, the park is benchmarked with overseas furniture parks in China, Vietnam and Malaysia. Industry-specific common infrastructure such as testing center, training center, design center, business center and sustainability infrastructure will be provided. Given these advantages, it's not a surprise that project has well received by global and Indian companies with a strong interest in setting up units within the park and already attracted close to 3,000 crores worth of commitment for investment. And I'm very happy to see that the Consul General of Singapore and Germany are here today to participate in this event and encourage companies from their countries to be investing here. Tuticorin Furniture Park will have huge socio-economic impact in terms of revenue, in terms of employment, in terms of investment. As chairman of the scale committee of the central government, I have very closely associated with the industries department of the state that has planned the Tuticorin Furniture Park. And I must say that I am amazed at the astonishing speed at which this project has worked. And I must thank Industries Department, SIPCOD guidance for the kind of agility that they have shown in this park. I have worked on many state projects and I have never seen the kind of speed that I have seen here. And my request is the momentum that we have built up in coming up to this point, that momentum must be kept so that we see very quickly the first furniture being shipped out of this park. And Chief Minister, sir, if we could see the furniture going out of here maybe in about 1 year's time, that will be probably some kind of record in India to have that kind of pace. I would especially like to thank the Additional Chief Secretary, Industries Department, Mr. V. Krishnan, and former Industry Secretary, Mr. Muruganandanam, the current and former MD and CEO of TN Guidance, Ms. Pooja Kulkarni and Mr. Neeraj Mittal. They played a key role under the leadership of Industries Minister, Mr. Thangam Thanarasu. I would be amiss if I did not acknowledge the contribution of Mr. Rudra Chatterjee, head of FICCI Furniture Group, who has worked very closely with the state to plan out the park. My colleagues from the furniture industry would agree that the resolve displayed by the state for this project is indeed commendable. I would urge the industry to take full advantage of the Tuticorin Park, the opportunity that we have, and accelerate the growth of furniture manufacturing in India and work towards making India a global furniture hub in next 8 to 10 years. Tamil Nadu is already a hub for major manufacturers in India, particularly in the automotive, electronics and textile industries. Now, Tuticorin Furniture Park will enable the state to become the leading manufacturer and exporter of furniture as well in years to come. With gratitude to Honorable Chief Minister Thiru M.K. Stalin, I wish all the success to the park for creating a new benchmark for Make in India. Thank you very much for making this happen, sir. மேட் இன் தமிழ்நாடு இலக்கின் அடுத்த கட்டமாக இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் நம் தூத்துக்குடியில் சர்வதேச அரைக்கலன் பூங்கா அமைக்கப்படுகிறது. 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்படும் இந்த பூங்காவில் 4500 கோடி ரூபாய் அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 3.5 லட்சம் நபர்களுக்கு 8 வருடங்களில் பல்வேறு கட்டங்களாக வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட உள்ளது. I invite Mr. Nishant Krishna, ED, SIPCOD to come forward. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது சர்வதேச அரைக்கலன் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டுவார்கள். சர்வதேச அரைக்கலன் பூங்கா தொடர்பான குறும்படத்தை இப்போது பார்க்கலாம். நாவலன் தன்போது என சங்ககால புலவர்களால் அழைக்கப்பட்ட இந்திய துணைக்கண்டத்தின் தெற்கிலே வங்கக்கடலையும் இந்திய பெருங்கடலையும் தன் எல்லைகளாக கொண்ட தமிழ்நாடு எனும் நிலப்பரப்பில் வாழ்ந்து வருகிறது உலகின் மூத்தகுடியான தமிழினம். தமிழ்நாட்டின் பண்டைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்பு பெற்றவை தூத்துக்குடியின் கொற்கையும் காயலும். சங்ககால இலக்கியம் போற்றிய கொற்கை துறைமுகம் கடல் வழி வாணிபத்தில் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாம் சாலச் சிறப்பு பெற்றிருந்தது. 1979ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு 2011ஆம் ஆண்டில் வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் என பெயர் சூட்டப்பட்ட தூத்துக்குடி துறைமுகம் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வருகின்றது.
தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தபடியாக கப்பல், விமானம், ரயில், சாலை என 4 வகை போக்குவரத்தும் ஒருங்கே அமைந்து தொழில் முதலீட்டிலும் வளர்ச்சியிலும் அடுத்த நகரமாக உருவெடுத்து வருகின்றது தூத்துக்குடி. அதிக அளவில் மர இறக்குமதி நடக்கும் நம் தூத்துக்குடியில் இந்தியாவிலேயே முதன்முறையாக சர்வதேச அரைக்கலன் தொழில் பூங்கா நிறுவப்படுகின்றது. இன்றளவும் சீனா, வியட்நாம், மியான்மர், மலேசியா போன்ற நாடுகளில் இருந்து அரைக்கலன் இறக்குமதி செய்யும் நிலைதான் இந்தியாவில் நிலவுகின்றது. உயர்தர தொழில்நுட்பம், வழிகாட்டுதல் மற்றும் பல வசதிகளுடன் அமையப் போகும் இந்த சர்வதேச தொழிற்பூங்கா அந்த நிலையை மாற்றி ஓர் புதிய வரலாற்றை படைக்கும் வல்லமை கொண்டது. வஉசி துறைமுகத்திற்கு 13 கிலோமீட்டர் தூரத்தில் சிப்காட் தொழிற்பூங்காவில் 1100 ஏக்கரில் அமைந்திருக்கும் இந்த அரைக்கலன் தொழிற்பூங்கா நீர், மின்சாரம், பூங்காக்கள், மேம்பட்ட கழிவு மேலாண்மை போன்ற அனைத்து அத்தியாவசிய வசதிகளும் உள்ளேயே அமைய பெற்று முற்றிலும் தற்சார்பு வளர்ச்சி அம்சங்களுடன் கூடிய தலை சிறந்த ஓர் உற்பத்தி மையமாக விளங்கும். இங்கு அனைத்து உற்பத்தியாளர்களும் பயனடையக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த நவீன டிசைன் சென்டர், ட்ரைனிங் சென்டர், டெஸ்டிங் சென்டர், ரெடி பில் ஃபேக்டரிஸ் மற்றும் குடியிருப்பு வளாகங்கள் போன்ற வசதிகள் அமையவிருப்பது இதன் முக்கிய சிறப்பு. இந்த அரைக்கலன் பூங்காவினுள் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களின் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் சுமார் 4500 கோடி தமிழ்நாடு வாயிலாக இந்தியாவினுள் வருவதோடு அடுத்த 8 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக சுமார் 3.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இதன் மூலம் அமைந்திடும். இந்திய நாட்டிலேயே அதிக தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமாக சிறப்புடன் திகழக்கூடிய நம் தமிழ்நாட்டில் இந்த சர்வதேச அரைக்கலன் பூங்கா ஓர் முக்கிய மைல்கல். உலக அளவில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அரைக்கலன் நிறுவனங்கள் பல இனி தமிழ்நாட்டில் இருந்தே உருவாக்கப்படும். தமிழ்நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தையே தன் முதன்மை இலக்காக நிர்ணயித்து மாநிலத்தை அவ்வழியே முன்னகர்த்தும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தூத்துக்குடி சிப்காட்டில் உருவாகிடும் இந்த சர்வதேச அரைக்கலன் பூங்கா இந்திய பெருங்கடலின் அரைக்கலன் சாம்ராஜ்யமாக தமிழ்நாட்டை மாற்றி உலக வரைபடத்தில் தூத்துக்குடி ஓர் முக்கிய தொழில் மைய புள்ளியாக அமைவதை உறுதிப்படுத்துகின்றது. சர்வதேச அரைக்கலன் பூங்காவில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்த பரிமாற்றம் இப்போது நடைபெறுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பரிமாறிக்கொள்ள கைடன்ஸ் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி பூஜா குல்கர்னி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதலாவதாக Hetish India, a German major, proposes to invest rupees 750 crores, creating 700 jobs. May I invite Ms. Karin Stoll, Consul General, Germany on stage. May I invite Mr. Anil Goyal, Managing Director, and Mr. Sujit Kumar, CFO, to exchange the MOU. New Century Sofa India, a Singapore-based company, proposes to invest rupees 600 crores, creating 4,000 jobs. May I invite Mr. Pong Kok Tian, Consul General, Singapore, on stage. May I invite Ms. Ing Ziong, Project Manager, to exchange the MOU. Decunic Profiles India proposes to invest rupees 400 crores, creating 250 jobs. May I invite Mr. Satish Kumar Prabhagar Shirole, MD, and Mr. Krishna Kumar, Head Strategy, to exchange the MOU. Vikas Exports proposes to invest rupees 320 crores, creating 3,000 jobs. May I இப்போது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முதலீட்டாளர்களுடைய முதல் முகவரியாக தமிழ்நாட்டை இன்றைக்கு மாற்றிக்காட்டி இருக்கக்கூடிய பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 9 மாத காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய தொழில் மறுமலர்ச்சி என்பதையும் தாண்டி ஒரு மாபெரும் தொழில் புரட்சிக்கு இன்றைக்கு வழிகாட்டியாக விளங்கி எண்ணற்ற தொழில் முதலீட்டாளர்கள்
தமிழகத்தை நோக்கி இன்றைக்கு நம்பிக்கையோடு தொழில் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை உருவாக்கி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அதன் வாயிலாக வேலை வாய்ப்பினையும் உறுதி செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தன்னுடைய பல்வேறு அலுவல்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் முடிவற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் தொடர்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு அலுவலர்களுக்கு மத்தியிலும் இன்றைக்கு தூத்துக்குடிக்கு தானே நேரிலே வருகை தந்து உலக தரத்திலான ஒரு அரைகலன் பூங்காவினை தென் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக இன்றைக்கு தூத்துக்குடியிலே வழங்கியிருக்கக்கூடிய ஒப்பாரும் இக்காரும் இல்லாத நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அதே போல இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு மீன் நலத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய அரசினுடைய தொழில்துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் உள்ளிட்டிருக்கக்கூடிய அரசினுடைய உயர் அலுவலர்கள், மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய ராம்கோ நிறுவனத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய வெங்கட்ராமா ராஜா உட்பட வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், பத்திரிகை நண்பர்கள், தொழில் முதலீடுகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், தூதரக அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான இருகரம் குப்பிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு இந்த 9 மாத காலத்தில் ஒரு மிகப்பெரிய தொழில் மாற்றத்தை சந்தித்திருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மீது தொழில் முதலீட்டாளர்களும் தொழில் அதிபர்களும் கொண்டிருக்கக்கூடிய மகத்தான நம்பிக்கை என்று சொல்ல வேண்டும். ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அவர் அளித்த இலக்கு என்பது தமிழகம் இந்தியாவிலே மாத்திரமல்ல தெற்காசியாவிலேயே முதலீட்டுகளுக்கு உகந்த முதல் மாநிலமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவருடைய அந்த திட்டம் இந்த 9 மாத காலத்திலே அவர் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாடு தொழில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி என்ற தலைப்பிலே இதுவரை 3 தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு, சென்னையிலே 2 மாநாடுகள், கோவையிலே கடந்த ஒரு மாநாடு, இந்த 3 மாநாடுகளுக்கு பிறகு இன்றைக்கு தூத்துக்குடியிலே இந்த அரைகலன் பூங்கா துவக்க விழாவில் இன்றைக்கும் பல்வேறு நிறுவனங்கள் இன்றைக்கு தொழில் முதலீடுகளை செய்திருக்கிறார்கள். முதல் தொழில் முதலீட்டாளர்களின் மாநாட்டை கூட்டுகிற போது அந்த மாநாட்டிலே ஏறத்தாழ 17,000 கோடி ரூபாய் முதலீடுகளை நாம் பெற்றோம். கோவிடனுடைய தொற்று பெரிய அளவிலே இருந்த நேரத்திலே 55,000 பேருக்கு அதிலே வேலை வாய்ப்புகள். 2வது மாநாட்டினை ஏற்றுமதியாளர்களுக்காக இன்று சென்னையிலே நடத்துகிற போது 1,880 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈற்றோம். அதேபோல 3வது மாநாடு கோவையில் நடக்கிற போது அது 34,723 கோடி ரூபாயாக ஏறத்தாழ 74,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய திட்டங்கள். இன்றைக்கு நம்முடைய தூத்துக்குடியிலே தென் மாவட்டங்களுடைய கேந்திரமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரிலே வருகை தந்து இந்த அரைகலன் பூங்காவினை துவக்கி வைத்து பல்வேறு தொழில் முதலீட்டுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை அவருடைய முன்னிலையிலே இன்றைக்கு கையெழுத்திட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இவ்வளவு முதலீடுகள் இந்த குறுகிய காலகட்டத்தில் வருகிறது என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம், அந்த ஒரு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கின்ற ஒரே மந்திர சொல், அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இன்றைக்கு இவ்வளவு பெரிய முதலீடுகளை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், ஊட்டியிலே மலர் கண்காட்சியை துவக்கி வைக்கிற போது நான் ஊட்டியிலே மலர் கண்காட்சியை உதகையிலே ஒரு குளிர் பிரதேசத்திலே நான் துவக்கி வைத்தாலும் என் மனமெல்லாம் வறண்டு கிடக்கக்கூடிய ராமநாதபுரம் மண்ணிலே இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த ராமநாதபுரம் மண்ணுக்கு அதே போல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறையினுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற போதுதான் தலைவருடைய எண்ணங்களை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தவித்த வாய்க்கு தண்ணியாக காவிரி நீரை ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டமாக இன்றைக்கு ராமநாதபுரத்திற்கு கொண்டு வந்து இன்றைக்கும் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். அதே தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் தென் மாவட்டங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் தென் மாவட்டங்களிலே தொழிலிலே மிக முக்கியமாக இட வேண்டும் என்று மதுரை தூத்துக்குடி தொழில் வழித்தடத்தை அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். தலைவர் கலைஞருடைய அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில் இன்றைக்கு தூத்துக்குடியிலே மட்டுமல்ல
தென் மாவட்டங்களிலே பெரும் தொழில் வளர்ச்சி வரக்கூடிய அளவிலே பல்வேறு தொழில் முதலீடுகளை மிகப்பெரிய நிறுவனங்கள் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் முதலீடு செய்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் அடிகோடி இருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அவருடைய கோரிக்கை ஏற்று தூத்துக்குடியிலே இந்த ஆண்டு அவர்கள் டைடல் பார்க் ஒன்றையும் அவருடைய கோரிக்கை ஏற்று இன்றைக்கு தூத்துக்குடிக்கு தனியாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தென் மாவட்ட வளர்ச்சியில், தூத்துக்குடியினுடைய வளர்ச்சியில், தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொழில் வளர்ச்சியில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டிருக்கக்கூடிய அக்கறையை நாம் உணர்ந்திட முடியும். அத்தகைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்னும் பல தொழில் நிறுவனங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் வர காத்திருக்கிறது. அவருடைய வழிகாட்டுதலில் அவர் வைத்திருக்கக்கூடிய இலக்குகளை நாம் நிச்சயமாக நிறைவேற்றி ஒரு சமச்சீரான தொழில் வளர்ச்சி தமிழகம் முழுவதும் ஏற்படுவதற்கு, முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கு தொழில்துறை என்றைக்கும் அவர் பின்னால் அணிவகுத்து நிற்கும் என்று சொல்லி அவருடைய வழிகாட்டுதலுக்கு, அவர் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அறிவுரைகளுக்கு, அவருடைய வருகைக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரும் சார்பில் முதலமைச்சர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் உங்களுக்கு என் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரவலான வளர்ச்சியே பார்ப்போற்றும் வளர்ச்சி என்ற அடிப்படையில் உலக அளவில் தொழில் புரிவதற்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையினுடைய அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையினுடைய அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களே, மாண்புமிகு மீன்வளம் மீனவ நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறையினுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்களே, தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தங்கை திருமதி கனிமொழி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் சண்முக அவர்களே, மார்க்கண்டேயன் அவர்களே, ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களே, தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் ஜெகன் அவர்களே, துணை மேயர் ஜெனிதா அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தொழில்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு கிருஷ்ணன் IAS அவர்களே, தொழில் வழிகாட்டி நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குநர் திருமதி பூஜா குல்கர்னி அவர்களே, தொழில் வணிக ஆணையர் திருமதி தாமஸ் வைத்தியன் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் நிஷாந்த் கிருஷ்ணா IAS அவர்களே, ஒன்றிய அரசின் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டு துறையினுடைய ஸ்கேல் கமிட்டி தலைவர் திரு பவன் கோயங்கா அவர்களே, ராம்கோ தொழில் அதிபர் திரு வெங்கட்ராமராஜா அவர்களே, மற்றும் தொழில் அதிபர்களே, தொழில் முனைவோர்களே, பாசமிகு பத்திரிகையாளர்களே, ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 10 மாதங்கள் முடிந்திருக்கிறது. 11வது மாதம் தொடங்கக்கூடிய இந்த நாளில தூத்துக்குடியிலே இத்தகைய விழாவை ஏற்பாடு செய்து அந்த விழாவில நானும் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொறுப்பேற்ற நாள் முதல் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கும் போதே அரசு பணியை
நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். நாள்தோறும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் எப்படியெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். நாள்தோறும் ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறோம், ஏதாவது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளையும் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய அடிப்படையில் ஏதாவது ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். மக்களிடம் செல், மக்களோடு வாழ் என்று எங்களை ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை தாரக மந்திரமாக நாங்கள் எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த பணியை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளையும், சட்டமன்ற உறுப்பினர்களையும், நாடாளுமன்ற உறுப்பினர்களையும், உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளையும் அதேபோல் நடந்திட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு நேற்று முன்தினம் தமிழக அமைச்சரவை கூட்டத்தை நாங்கள் கூட்டினோம். விரைவில் நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யவிருக்கிறோம். அது குறித்து ஆலோசனைகளை அமைச்சரவை கூட்டத்தில் நாங்கள் கலந்து பேசினோம். இப்படி ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு முன்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள், உழவர்கள் உள்ளிட்ட தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமுதாயத்து அனைத்து தரப்பினரிடமும் நிதிநிலை எப்படி அமைய வேண்டும், எந்த நிலையில் இருந்துவிட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக அவர்களோடு கலந்து பேசி அதற்கு பிறகு அதை நிறைவேற்றுகிற முயற்சிகளை நாங்கள் ஈடுபடவிருக்கிறோம். இப்படி மக்கள் நல அரசாக, அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அரசாக, என்னுடைய அரசு என்று நான் சொல்ல மாட்டேன், நம்முடைய அரசு, நமது அரசு என்றுதான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகளை எல்லாம் நிறைவு செய்துவிட்டுத்தான் நான் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறேன். சர்வதேச அறைகளின் பூங்கா இங்கு அமைக்கப்படவிருக்கிறது. இந்தியாவிலே முதலாக தொடங்கப்படக்கூடிய இத்தகைய பூங்கா இங்குதான் அமைய போகிறது என்ற பெருமை இந்த தூத்துக்குடிக்கு கிடைச்சிருக்கு. இந்தியாவுடைய தென்னிலையில் இருக்கிற மாவட்டம் இந்த மாவட்டம். அந்த மாவட்டத்துடைய சர்வதேச அறைகளின் பூங்கா அமையவிருக்கு. முத்து குளிக்கக்கூடிய முத்து நகரில் மிகப்பெரிய நிறுவனம் அமையப் போகுது. நம்முடைய இந்தியா விடுதலை வேள்விக்கு தங்களது உடலையே விறகாக தந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரன் சுந்தரலிங்கமும், மகாகவி பாரதியாரும், கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சியும் பிறந்த மண்ணில் இது அமையப் போகுது. சொந்த தேசத்தில், சொந்த பணத்தில் சுயசார்பு பொருளாதாரத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கனவு கண்டவர் தான் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். அவரது பொருளாதார கனவு நிறைவேறக்கூடிய நாளாக இது அமைஞ்சிருக்கு. நீர்வளம் நிறைந்த வேளாண் நிலமாகவும், தமிழரின் ஆட்சி, நாகரிகம், பண்பாடு ஆகியவற்றை பிரதிபலிக்கக்கூடிய நிலமாகவும் இந்த தூத்துக்குடி விளங்கிக் கொண்டிருக்கிறது. முத்து குளிக்கும் தொழிலுக்கு பெயர் பெற்றதால் தான் தூத்துக்குடியை முத்து நகர் என்று நாம் சொல்றோம். இந்த முத்து நகரைத்தான் 2008ஆம் ஆண்டுல நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய 10வது மாநகராட்சியாக அதிகாரபூர்வமாக அறிவித்தார்கள். கிராமங்கள் நகரங்கள் ஆகணும், நகரங்கள் மாநகராக ஆக வேண்டும் என்பதுதான் கழக அரசுடைய கொள்கை. அந்த அடிப்படையில் தான் தூத்துக்குடிய மாநகராட்சியை கலைஞர் அவர்கள் அறிவித்தார்கள். ஏராளமான திட்டங்களை, நிறுவனங்களை இந்த மாவட்டத்துக்கு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை மாநகராட்சியாக உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த வரிசையில் இன்றைய நாள் இந்த சர்வதேச அறைகளின் பூங்கா அமைக்க இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தினை இதுக்கு தேர்ந்தெடுத்ததற்கு முக்கிய காரணம் ஒன்று உண்டு. தென் தமிழக மக்களுக்கு பெரிய அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி
பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தில் தான் தூத்துக்குடியில இந்த சர்வதேச அறைகளின் பூங்கா அமைக்கப்படவிருக்கு. தமிழ்நாட்டினுடைய 2வது பெரிய துறைமுகமாக இருக்கிறதோடு அகில இந்திய அளவில் 3வது பெரிய கொள்ளளவு கொண்ட தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் சிறப்பாக நடைபெற்று வருது. தென்கிழக்கு ஆசியா நாடுகளிலிருந்தும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் வரக்கூடிய கப்பல்களுக்கு இந்தியாவுடைய நுழைவாயிலாக இந்த தூத்துக்குடி துறைமுகம் விளங்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் நாங்கள் தூத்துக்குடியில இந்த பூங்காவை அமைக்க முடிவெடுத்திருக்கிறோம். கொரோனா என்ற பெருந்தொற்றிலிருந்து இன்னும் சில மாநிலங்கள் மீளல. கொரோனா காரணமாக விழுந்த பொருளாதாரத்தை சில மாநிலங்கள் இன்னும் மீட்டெடுக்க முடியல. கொரோனாவில் இருந்து மீண்டது மட்டுமல்ல, பொருளாதாரத்தையும் மேம்பாடடைய வைக்க தமிழ்நாடு அரசு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கு. அதனாலதான் நமது மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி கடந்த 10 மாத காலத்தில் சீராக இருந்து வருது. அது உள்ளபடிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கு. வறுமையை ஒழித்தல், வேலைவாய்ப்பினை பெருமளவிலே உருவாக்குதல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் சமூக நீதி காத்தல் போன்ற நோக்கங்களோடு அனைவரையும் உள்ளடக்கிய பரவலான வளர்ச்சி என்ற திராவிட மாடல் இலக்கினை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தற்போது நாம் செயல்படுத்தி வரும் திட்டங்களும் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளும் குறுகிய கால நல்வினைகளுக்கு விளைவுகளுக்காக மட்டும் மேற்கொள்ளப்படுவது கிடையாது. நம்ம மாநிலத்தின் மகத்தான வளங்களை முழுமையாக பயன்படுத்தி அதன் மூலம் தொழில் வளர்ச்சியை சிறப்பு உயர்த்தி தமிழ் மக்கள் அனைவருக்கும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் ஒரு சிறப்பான வாழ்க்கை நிலை ஏற்படுத்தினோம் என்பதே நம்முடைய அரசினுடைய குறிக்கோள், லட்சியம். இதுவரை 3 முதலீட்டாளர் மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம். இம்மாநாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நமது மாநிலத்தின் மீது முதலீட்டாளர்கள் வைத்திருக்கக்கூடிய பெரும் நம்பிக்கையை இது எடுத்து காட்டுகிறது. 2 மாநாடுகள் சென்னையிலும் 3வது மாநாடு கோவையிலும் நடத்தப்பட்டுச்சு. இம்மாநாடுகள் முதலீட்டாளர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. நிதிநுட்ப கொள்கை, ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கை போன்ற துறை சார்ந்த கொள்கைகளை தமிழ்நாடு அரசு சமீபத்தில் வெளியிட்டிருக்கு. இதுவரை 109 திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டிருக்கு. இவற்றில் உறுதி செய்யப்பட்ட 56,229 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,74,999 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த திட்டங்கள் பரவலாக மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருது. பரவலான வளர்ச்சியை, பார்போற்றும் வளர்ச்சி, சமச்சீரான வளர்ச்சியே சிறப்பான வளர்ச்சி என்று நான் சொன்னேன். அவையே செயல் வடிவம் ஆகி வருது. முதலீடுகளை ஈர்த்திட மாநிலத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று இத்தகைய திட்டங்களுக்கான துவக்க விழாக்களை நடத்தி மாநிலம் முழுவதும் பரவலான மற்றும் சீரான தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய இலக்கு, இந்த அரசினுடைய லட்சியம். தென் மாவட்டங்களை தொழில் மயமாக்கிட இந்த அரசு மிக பெரும் திட்டங்களை மேற்கொண்டு வருது. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் புதிய தொழிற்பூங்காக்கள் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தென் மாவட்டங்களில் தொழில் முனைவரை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தென் மாவட்ட தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும். தொழிற்சாலைகளுக்கு சிறப்பு சலுகைகள் அளிக்கப்பட்டிருக்கு. ஊக்கத்தொகை அளிக்க நிர்ணயம் செய்திடும் முதலீட்டு வரம்பு குறைவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. தொழில் பூங்காக்கள் மற்றும் வளர்ச்சி மையங்கள்ல 50 விழுக்காடு மானியத்தோடு நிலம் ஒதுக்கீடு செய்யப்படுது. தென் மாவட்டங்களில் அமைந்துள்ள தொழில் பூங்காக்கள் மற்றும் வளர்ச்சி மையங்கள்ல 50 விழுக்காடு மானியத்தோடு நிலம் ஒதுக்கீடு செய்யப்படுது. முத்திரை கட்டணத்திலிருந்து 100 விழுக்காடு விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் ஆம்வே, போஷ், ஏடிசி டயர்ஸ், பிரிட்டானியா, ஐடிசி லிமிட், சிண்டேல் போன்ற நிறுவனங்கள் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் தங்களுடைய தொழில்களை நிறுவி தங்கள் வணிக உற்பத்தியும் தொடங்கி இருக்கு. இத்தோடு சேர்த்து தென் மாவட்டங்களுக்கு என்று மேலும் பல சிறப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருது. தூத்துக்குடி சிப்காட் தொழில் வளாகத்தில் இருக்கிற தொழிற்சாலைகள் மற்றும்
அதன் சுற்றுப்புறங்கள் அமைந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகளின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நாள் ஒன்றுக்கு 30 மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஆலை அமைக்க சிப்காட் நிறுவனம் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தேனி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்ல தலா 150 ஏக்கர் பரப்பளவில் உணவு பூங்காக்கள் நிறுவிட சிப்காட் நிறுவனம் திட்டமிட்டிருக்கு. இந்த திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரம், முத்துலிங்கபுரம் மற்றும் துலுக்கப்பட்டி கிராமங்கள்ல ஒன்றிய அரசினுடைய ஜவுளி அமைச்சகத்தின் மித்ரா மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி பகுதிகள் மற்றும் ஆடை பூங்காக்கள் திட்டத்தின் கீழ் ஒரு மெகா ஜவுளி பூங்காவை சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவுல சிப்காட் நிறுவனம் அமைக்க இருக்கு. இதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணி மேற்கொள்ளப்படவிருக்கிறது. ஒவ்வொரு துறையும் ஆய்வு செஞ்சு அத்துறைகளுக்கு தேவையான திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை இந்த அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. எதிர்கால மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் புதிய மற்றும் நவீன உள்கட்டமைப்பு முதலீடுகளோடு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்திட தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அத்தகைய திட்டங்கள்ல ஒன்றுதான் இன்று தொடங்கி வைக்கப்படக்கூடிய திட்டமாகும். 2021-22 நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்ட உரையில தமிழ்நாட்டில் 4500 கோடி ரூபாய் முதலீட்டு இருக்கக்கூடிய விதமாக 3.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில அரை கலன்களுக்கான சர்வதேச பூங்கா அமைக்கப்படும் நாம் அறிவிச்சிருந்தோம். அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக இந்த சர்வதேச அறைகளின் பூங்காவிற்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டி வைப்பதில் நான் மிகுந்த பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். இன்றைய கால சூழலுக்கு இது மிக மிக அவசியமான திட்டமாகும். உலக அளவில் அரைகலன் மரச்சாமான்கள் சந்தையானது 2020-25 ஆண்டிற்குள் 750-800 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பறந்து விரிந்திருக்கும் என்று வல்லுநர்களால் கணக்கிடப்படுகிறது. இந்த தொழிலில் சீனா, வியட்நாம் போன்ற நாடுகள் முன்னணியில் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கு. இந்த குறையினை போக்குற விதத்தில் தமிழ்நாடு அரசு இந்த பூங்காவை அமைச்சிருக்கு. உலக தரத்திற்கு இணையா ஒரு சர்வதேச அறைகளின் பூங்காவை உருவாக்கிடவும் தமிழ்நாடு அரசு முன்வந்திருக்கு. இதற்காக தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ள 1156 ஏக்கர் நிலப்பரப்பு அடையாளம் காணப்பட்டிருக்கு. அறைகலன்கள் தயாரிப்பில் 70 முதல் 80 விழுக்காடு மூலப்பொருள் தேவைய இந்த பூங்காவிலேயே பூர்த்தி செய்த வகையில் முழுமையான சூழல் அமைப்பு இந்த சர்வதேச அறைகளின் பூங்காவில் உருவாக்கப்படவிருக்கு. சுருங்க சொன்னா உலக அளவில் அறைகலன் உற்பத்தியில தமிழ்நாட்டின் போட்டியிடும் திறன் வெகுவாக அதிகரிக்கும். அதற்கென 600க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களை அணுகி விநியோக சங்கிலியில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய 25க்கும் மேற்பட்ட நிறுவனங்களோடு நூற்றுக்கணக்கான உரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் விளைவா பெல்ஜியம் நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனம் 430 கோடி ரூபாய் முதலீட்டில் தங்களது கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் உற்பத்தி ஆலைய இந்த பூங்காவில் நிறுவிட முன்வந்திருக்கு. அதே போல பல வர்த்தக நிறுவனங்கள் 300 முதல் 750 கோடி ரூபாய் முதலீட்டில் தங்களது திட்டங்களை துவக்கிடவும் ஆர்வத்தை தெரிவிச்சிருக்கிறது. இது உள்ளபடியே பெருமையை அளிக்கக்கூடிய செய்தி. அவற்றுள் ஹெட்டிக் மற்றும் டெசனிக் ஆகிய 2 நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்கீடு ஆணை வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அரசாகவும் நமது அரசு செயல்பட்டு வருது. தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் சொன்னோம், தமிழக மீட்போம் என்று நான் என்னுடைய பிரச்சாரத்திலே தொடர்ந்து சொன்னேன். இப்போது அந்த பணியில் தான் என்னை முழு மூச்சாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு நம்பர் 1 என்ற நிலையை நிச்சயமாக விரைவில் அடைய போகிறது என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்கிற அதே நேரத்தில் இன்னொன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது விரைவில்.
அதற்கு ஒரு அடையாளம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதுமே எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மினிட் ப்ரோக்ராம் போடுவாங்க. ப்ரோக்ராம் ஷெடியூல்னு போட்டு என்னிடத்தோட ஒரு காப்பியை கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி 10 மணிக்கு தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் 9:45 தொடங்கிட்டு வந்த நிகழ்ச்சி நம்ம. ஆக முன்கூட்டியே நிகழ்ச்சியை அறிவித்ததற்கு முன்னாடியே நடத்த தொடங்கிட்டோம். நான் பேசுற நேரத்தை கூட கவனிச்சு பார்த்தேன். 10:44 ஆரம்பிச்சு 10:56 முடிக்கணும்னு. ஆனா நான் பேச தொடங்கியது 10:30 பேச ஆரம்பிச்சுட்டேன். ஆக எல்லாத்திலையும் முன்கூட்டியே போயிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த ஃபாஸ்ட், இந்த முன்கூட்டியே இருக்கக்கூடிய இந்த நிலை, நாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைகளை இருந்து வெற்றி பெறணும் என்று அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கைடன்ஸ் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி பூஜா குல்கர்னி அவர்களை நன்றி உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இன்று நடைபெற்ற இவ்விழாவிற்கு தலைமையேற்று சர்வதேச அரைக்கலன் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டி வைத்து வழிகாட்டு நிறுவனத்தின் புதிய இணையதளம் மற்றும் தமிழ்நாடு நிலத்தகவல் இணையம் ஆகிய இணையதளங்களையும் துவக்கி வைத்ததற்காகவும் பரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்ற நிகழ்விற்கு தலைமை வகுத்ததற்காகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவை சிறப்பித்த மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு நீர்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், தூத்துக்குடி மன்ற நகராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அவர்களுக்கும், தொழில்துறை கூடுதல் தலைமை செயலர் அவர்களுக்கும், அரசு உயர் அலுவலர்கள், தொழில் முனைவர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I also thank the dignitaries on the dais, Chairman of Ramco Group, Thiru Venkat Ramaraja, and the Chairman of the DPIIT Skills Committee, Dr. Pavan Goenka, for gracing the occasion as our guests of honor. Special thanks are also due to the Consulate Generals from Singapore and Germany for their participation in this function. I also thank SIPO, Enterprise Singapore and Kotra for their participation. Our heartfelt gratitude is due to all our guests and to every company that has signed an MOU today. We welcome them to Tamil Nadu. We assure you that guidance will facilitate and support you fully in the way ahead, right from setting up your operations to all the major milestones that you will achieve in Tamil Nadu. I also thank all the staff of Guidance, Industries Department, MSME Department and District Administration who contributed to the success of this function. Thank you. Nandri Vanakkam. இப்போது நாட்டுப்பண் வஉசி கல்லூரி மாணவிகளை அழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा दव शुभ नामे जाहे दव शुभ आशीष माहे गाहे दव जय गाधा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे நன்றி.